வணக்கம் இனிய கலை உலக நண்பர்களே. திருவண்ணாமலை மவுண்ட் வுட் சினி கிளப் மற்றும் காஃபா தமிழ்நாடு ஆல் பிலிம்ஸ் அசோசியேஷன் மற்றும் கீத பாரதி கலைக்கூடம் திருவண்ணாமலை 3 மாபெரும் அமைப்புகள் சேர்ந்து நடத்தும் குறும்படங்கள் திரையிடல் விழா. இந்த விழாவிற்கு தங்களுடைய பொன்னான நேரத்தில் தமிழ் புத்தாண்டு நாளில் உங்களுடைய அருமையான நேரத்தை குடும்பத்திற்கு ஒதுக்காமல் கலைக்காக ஒதுக்கி வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் கலையுலக சகோதர சகோதரிகளுக்கும் இனிய மீண்டும் காலை வணக்கங்கள். மற்றும் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக யூடியூப் அதாவது வலையொலி வாயிலாகவும் முகநூல் வழியாகவும் நேரில் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் திருவண்ணாமலை கலையுலக நண்பர்களுக்கும் தமிழக கலையுலக சொந்தங்களுக்கும் மற்றும் உலகின் பல்வேறு பகுதியில் இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் கலை உலக சொந்தங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தமிழ் இயர். ஏன்னா தமிழ் புத்தாண்டை கூட தமிழ் சொன்னால் ஏதோ புதுசாக எதை சொல்கிறேன்னு நினச்சிப்பாங்க. அதுக்காக தான் ஹாப்பி நியூ தமிழ் இயர் அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்முகத்தோட உங்கள் முகங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ ஒருத்தர் அப்படியே இங்கே தான் இங்கே பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் மனசு ஃபுல்லாக கொண்டாடி வடை சுட்டாங்களா, வடைக்கு முருங்கை வாங்கி போகணுமா, சாம்பாருக்கு என்ன கேட்டாங்க, கொத்தமல்லி வாங்கி போகணுமா, கருவேப்பிலை வாங்கி போகணும், இப்படியே இருக்கும். பையன் நான் எழுச்சிட்டானா, தூங்குறானா, சண்டே என்ன பண்ணாங்க, ஒரு நேரம் கூடாமல் இருந்தாங்கன்னா போயிட்டு ஒரு கிலோ மட்டன் வாங்கி 1/2 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா அடிக்கடி வச்சுருக்கலாம். இவர் மாதிரி காலையில் 10 மணிக்கு கூப்பிட்டு நம்மளுக்கு பிளேடு போடுறாருன்னு நினைக்கலாம். ஆனால் கலைக்காக இந்த எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு கலைக்காக நம்ம மவுண்ட் வுட் இயக்கத்து கலை சங்கத்திற்காகவும் காப்பாவுக்காகவும் அதே போல் கீத பாரதி கலைக்கூடம் இந்த 3 அமைப்பும் நம்ம அழைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மீண்டும் வணக்கம். நிகழ்ச்சிக்கு நேரடியாக போயிடலாங்க. குறும்படங்கள் திரையிடல் விழா. இது சிறு விழாவில் பெருவிழா அப்படின்னு நான் பேனரில் போட்டிருந்தேன். அந்த பெருவிழாவுக்கு பெரிய பெரிய நண்பர்கள் வந்திருக்காங்க. முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் நண்பர்களை நான் முதலில் அறிமுகப்படுத்துகிறேன். முதலாவதாக இந்த ஒன் அண்ட் ஒன்லி கீத பாரதி கலைக்கூடத்தினுடைய இயக்குனர் அண்ணன் திருவண்ணாமலையுடைய ஒரு முகம் அண்ணன் பாரதி அவர்கள், இசை ஆசிரியர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர், ஒரு வித்வான், பல்துறை வித்தகர், தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவர், திருவண்ணாமலை மாவட்டத்துடைய தலைவர், நடிகர், அது மட்டுமல்ல ஒரு அறம் செய்யும் மனிதர், நேர்மைக்காக உழைக்கக்கூடிய ஒரு மனிதர். எங்களுக்கு இந்த மவுண்ட் வுட் சினி கிளப் 2020 திருவண்ணாமலை ஆட்சித்தலைவர் திரு ஐயா திரு KS கந்தசாமி அவர்கள் அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கும் போது எனக்கு இந்த நான் பேசக்கூடிய இந்த மைக்கு ஸ்பீக்கர் எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்தவர் அண்ணன் அவர்கள் தான். இப்போ நம்ம கலைவாசல் எழுதி இந்த நிகழ்ச்சியில் சொல்ல முடியல. ஏன்னா நிகழ்ச்சிக்கு அண்ணன் வரவே இல்லை, வாங்கின விட்டு அவர் வேற ஒரு நிகழ்ச்சியில் இருந்துட்டு ஒரு சென்ட் எங்கிட்ட வந்து இன்னொரு சென்ட் வந்து அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி ஒரு அன்னைக்கு எங்களுடைய நட்பு ஆரம்பிச்சது. இதோ 4 வருடங்களை கடந்து மிகச் சிறப்பாக போயிருக்குது. அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக எங்களுடைய திருவண்ணாமலையினுடைய மண்ணின் மைந்தர், திருவண்ணாமலையுடைய மண்ணின் மைந்தர் அவர் ஒரு யங்ஸ்டர். நான் நினைப்பேன் இவர் கூட அழகுக்கு இவர் சினிமாவில் போயிட்டா பெரிய ஹீரோ ஆகியிருப்பாரு. ஆனால் இங்கே உட்காந்து கீபோர்டு அமைக்க நிற்கிறாரு. ஏன் அப்படி பண்ணுறாரு புரியலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ப்ரோ சொல்லியிருக்கேன், சார் நீங்கள் சொன்னேன் சார் நான் சொன்ன ஒரு நாள் பேசியிருக்கேன் ப்ரோ, என் மூஞ்சியே நான் நடிக்கும் போது நீங்களாம் நடிக்கலாம் ப்ரோ அப்படிங்க. சார் பார்த்துக்கலாம் சார் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நான் படம் பண்ண போகிறேன். அதில் கண்டிப்பாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய கேரக்டர் இருக்குது. என்னுடைய வார்த்தையை தள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன். அன்னைக்காக நடிச்சு கொடுப்பாரு. அவர் வேறு யாரும் இல்லைங்க, ஒன் அண்ட் ஒன்லி நிரஞ்சன் பாபு, திரைப்பட இசையமைப்பாளர் மற்றும் காப்பா அமைப்பினுடைய நிறுவனர் அன்பு சகோதரர். நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் அதை சொல்ல ஒரு நாள் சார் நீங்கள் 12 மணிக்கு ஃபோன் பண்ணி சார் நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி எடுக்க மாட்டாங்க. ஆனால் அவர் எடுப்பேன் என்ன பண்ணுவார், எடுப்பார். எடுக்கலன்னா கூட ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புவார். சார் நீங்கள் ஃபோன் பண்ணி போடுங்க சார், மிஸ் கால் பார்த்தா என்ன சார் விஷயம், நீங்கள் வாட்ஸ்அப்லேயே வாய்ஸ் நோட் போடுங்க சார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மனிதர். கலைக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் தரக்கூடிய அற்புதமான மனிதர். அவர் அவருடைய பேக்ரவுண்டுக்கு பணம் சம்பாதிக்க வேறு ஏதாவது பிஸ்னஸ் போயிட்டா இன்னைக்கு அவருடைய மாத சம்பளம் குரோர்ஸில். ஆனால் கலைக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய உடன்பிறவா சகோதரர். ஏன்னா அவரெல்லாம் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். எனக்கு 48 இருக்கு, நான் அவர் 28 இருக்காரு. சரி ஓகே 2 எக்ஸ்ட்ரா பரவாயில்ல வச்சு எனக்காக 2 தரத்துக்கு 32 34 பரவாயில்ல. நீங்கள் 18 மாதிரி தான் இருக்கீங்க. ஆமாம், அந்த நண்பர்கள் ஏன்னா பாருங்க, அவர் திருப்ப முயற்சி பாருங்க, இளமையாக இருப்பார் எப்பயுமே. நான் கூட ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருக்க ஃபோன் பண்ணிச்சுங்க, சார் சொல்லுங்க சார் என்ன சார் பண்ணணும் அப்படிங்கிற அவர் பேச்சு கேட்கும்போது நமக்கு ஒரு எனர்ஜி அப்படியே ஒரு பூஸ் பம்ப் கிரியேட் ஆகும். அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர். சென்னை டு பழனி மாசி என்று சொல்லக்கூடிய திரைப்படத்தை விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷனில்
திருவண்ணாமலை மாவட்டத்தில் முதல் இசையமைப்பாளர், திரைப்பட இசையமைப்பாளர் என்ற பெருமையை பெற்றதாக நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பாடம் வந்தது. இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து சார் ஏதோ ஒரு கேரக்டர் எடுங்க உடனே ஓடி பண்ணிடுவேன். ஆனால் அவர் அப்படி கிடையாது. பெரிய பெரிய கம்பெனி தான், கம்பெனி பேர் சொல்ல இருக்கல, அவங்கள கூப்பிட்டு படம் பண்ணாங்க, உப்மா படத்தில் நான் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு அவர் சொல்லலை. எங்கிட்ட சொன்னாரு, நீங்கள் வந்து இல்லை சார் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அவ்வளோதான் சொன்னாரு. நானே போய் கேட்பேன், ப்ரோ ஒரு பாட்டு பண்ணணும் அன்பு நினைக்கிறேன். அப்படிங்களா சார், என்ன பாருங்க நான் கான்செப்ட் சொன்னேன் சார், கொஞ்சம் நான் பிஸியாக இருக்கேன் அப்புறம் அப்படின்னா அப்படின்னா என்ன இருக்குன்னா அந்த அந்த இதில் எனக்கு உடன்பாடு இல்லை, நீ வேற யாரும் பாரியா அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படி வந்து அவர் நினச்சிருந்தாருன்னா எந்த வருஷம் வரும், சென்னை பயணி வருஷம் இருந்தது 2019. இப்போ கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. 50 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருப்பாரு. அதுக்கு மேலே திறமையாக இருந்தது. இப்போ நான் முகஸ்துதி சொல்லுவாங்க தமிழில், அதுக்கு மேலே 100 படத்தை கிராஸ் பண்ணியிருப்பாரு இந்த 5 வருஷத்தில். அதாவது ஏஆர் ரஹ்மான் இசைஞானி இளையராஜாவுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத ஒரு மனிதர். அவர் எப்படி கை கட்டினா அந்த நேற்று நான் வேற ஒரு இடத்துல இருக்கும்போது எங்களுக்கு ஜோதி சொல்பா பாட்டை போட்டு கேட்டேன். அப்படியே கார் ஓட்டிங்கன்னா அப்படியே ஓரம் பண்ணிக்கிறாரு. இன்னுங்க அப்படின்னா என்ன வள்ளி இல்லையாத பிரச்சனை இல்லை சார், நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன், திருப்பி அந்த பாட்டை ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னாரு. அவர் சொன்னார், சார் ஒரு பாட்டுனா ஒரு மூட் செட் இருந்து அவர் எதுவும் சொன்னார், அது மட்டும் தான் சார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, பாட்டு இது வரைக்கும் ஒரே ஒரு மூடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவ 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 சிவா சிவா ஹர 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 சதா இதில் ஒன்று கொடுத்துருக்காரு. ஒரு பேசுன்னு சொல்லுவாங்க சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் ஒரு சிங் வந்து மறுபடியும் ஒரு பேஸ் மாறுது சார். அப்புறம் வேற ஒரு பேஸ் சார். இது மாதிரி இது வரைக்கும் நான் தமிழ் சினிமாவில் சார் நான் இது வரைக்கும் அவர் ஒரு கிட்டார் பிளே. அப்புறமா சொல்கிறார் லாஸ்ட்டில், என்னங்க பரவாயில்ல ஃபைனடாக பேசுறீங்கன்னு சொல்கிறாரு சார். ஒரே பாட்டில் ஒரு கலரிங்காக கொடுப்பாங்க, இவர் 4 கலரிங் பண்ணியிருக்காங்க சார். அவர்கிட்ட முதல்ல நாங்கள் வாழ்த்து சமைச்சு சொல்லியிருக்காரு. அந்த பாடல் ஜோதி சொல்லுவ பாடல், நான் எழுதிய பாடல், நான் இயக்கிய பாடல். அதற்கு இசையமைத்த அற்புத வருட 2022 2 வருஷம் ஆகுது. அதுவும் நிறைஞ்சு பார்த்து தான் அப்படி டாப்பான ஒரு அமைப்பு. நாங்கள் 2020 ஆரம்பித்தோம், இவர் பாரத் ஒன்னே போகின்றோம். டாப்பான ஒரு அமைப்பு ஆரம்பித்து திருவண்ணாமலை இருக்கக்கூடிய நண்பர்களை சேர்க்க வேண்டும். எங்களுடைய அமைப்பு நோக்கம் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அன்பு சகோதரருக்கு நன்றி. நிறைய பற்றி ரொம்ப பேசணும்னு நினைக்காதீங்க. இது நம்ம என்னை பற்றி பேசுறது, உங்களை பற்றி பேசுறது, நிகழ்ச்சி பார்த்துட்டீங்க உங்களை பற்றி பேசுறது. அடுத்ததாக அப்படியே வரிசைக்கிரமாக நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிரஞ்சன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுகந்தன். அவர் நிரஞ்சன், இவர் சுகந்தன். என்னுடைய உடற்புறவாக ஒரு சகோதரர். என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு என்னை நம்பி மட்டும் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றதுக்காக திருவண்ணாமலைக்கு சென்னையில இருந்து ஒரு ஐடி கம்பெனி வேலை செஞ்சவர் வந்து ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துருக்காரு. அண்ணாமலையார் கொடுத்துருக்காரு. இந்த இசை உலகம், இந்த கலை உலகம் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறது. என்னுடைய முதல் பாடலை ட்ராக் பாடினாரு. ஆனால் அவங்க ஒரிஜினல் பாடலில் மௌன மாமலை ரமணாவை அன்றைக்கி எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தொடர்பு. எனக்கு ஒரு 5-6 பாட்டுக்கு அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. என்னுடைய மேக்ஸிமம் எல்லோரும் நான் 30 பாடலில் எழுதிட்டு வரைக்கும் அது ஒரு 6-7 பாட்டு வந்து சுகந்தன் தான் பாடியிருக்காரு. அந்த பெருமைக்கு சொல்கிற 10 பாட்டு கிராஸ் ஆகிருந்தது. 10 மேலே இருக்கும், தோராயமாக 10க்கு மேலே. அப்புறம் வேறு எடுத்தது மட்டும் 10க்கு மேலே. அப்படி சுகந்தன் இசையமைப்பாளர், பாடலாசிரியர், பன்முக தம்பியாளர். அவரும் ஒரு மியூசிக் டைரக்டர். அற்புதமான மனிதர். அவருடைய வருகைக்கு நாங்கள் நம்பியிருக்கோம். அடுத்ததாக அருகில் இருக்கும் இன்னொரு ஆளுமை. இப்போ இந்த திருவண்ணாமலை ஆளுமைகளே பேசுறதுக்கு அதுக்கு ஒரு 4 நாள் ஆகும். ஏன்னா இப்போ ஒரு முகஸ்துதிக்காக அவர் மகன் வாங்க, அவர் அருணை மாறவி வாங்க, கார்த்தி வாங்க சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல அவங்க அருமை பெருமைகளை. அடுத்ததாக மகன் சத்யா திருவண்ணாமலை சத்யராஜ் நடிகரோடு இணைந்து செமையாக கலங்கிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலை டைம்ஸ் சேனல் ஒரு பக்கம், திருவண்ணாமலை சேட்டை சத்யா சேனல் ஒரு பக்கம். பன்முக கலைஞர், வழக்கறிஞர். அவரை நாங்கள் நிகழ்ச்சிக்கு வருகிறார்கள் என்று அழைக்கிறோம். சேட்டை சத்யா சேனல் சார்பாகவும் மற்றும் திருவண்ணாமலை டைம்ஸ் சார்பாகவும் ஏகப்பட்ட வீடியோ எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பரான வீடியோ நீங்கள் பார்க்கலாம். திருவண்ணாமலையுடைய இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக அருணை மாறவி அண்ணன் அவர்களை மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவார்கள் இருக்கிறோம். நாங்கள் மாதம் பார்த்துப்போம். இப்போ டாப்பாவில் ஒரு மீட்டிங் வைப்பார். இந்த வாரம் அடுத்த வாரம் வேறு மவுண்ட் விட்டு வைப்போம். பாரதிய நம்ம பார்த்தா திடீர்னு ஃபோன் பண்ணினா எங்கடா இருக்கீங்க, இந்த கலெக்டர் தான் இருக்கா, வீட்டாக வந்து போங்க. நான் பார்த்தா எனக்கு குறும்படம் போட்டு இருப்பாங்க இந்த இடத்துல ஓடிங்க இருக்கும். வாங்க நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு போகிட்டார். அதே மாதிரி அருணை மாறவி அற்புதமான ஒரு கலைஞர், மனிதர். அதாவது ஒரு மனிதன் கலைஞனாக இருக்குன்னா முதல்ல அவன் நல்ல மனுஷனாக இருக்கணும். அப்போ தான் அவன் கலைஞரான வந்து பேசிக் தகுதின்னு நான் நினைக்கிறேன். அப்படி உள்ள ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அருணை மாறவி அவர்கள். அவருக்கு வந்து டாப்பா சார்பாக போன வருஷம் வந்து மறைந்த எங்களுடைய உடன்பிறா சகோதரர், எங்கள் உடலால் இல்லாவிட்டால் உடல்வாழ் கலைஞர்கள் தயான அவர் பேரில் விருது கொடுத்தாங்க. அவருக்கு சூப்பரான ஒரு பாடகர், இசைக்கலைஞர், திருவண்ணாமலைய இன்னொரு முகம். அவரை நாங்கள் நிகழ்ச்சிக்கு வருகிறோம். அடுத்ததாக கார்த்தி.
அவர் வந்து டாப்பா மூலியமாக தான் எனக்கு தெரியும். நிரஞ்சன் தான் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. சார் இவங்க கிளிபிக்ஸ்லாம் பாருங்கள். நான் கேட்பேன், எப்பவுமே கேட்டீங்கன்னா எங்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் ஷாமேப்பம் தரணும், ஆமாங்க, கவிஞர் தரணும், ஆமாங்க, நீங்கள் திருவண்ணாமலை தரணும், ஆமாங்க, வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டாம், சரி உங்கள் பயோடேட்டா உங்கள் ஃபோட்டோவில் அனுப்புங்க, அதை பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கூப்பிட்றேன். அதே மாதிரி நிரஞ்சன் கேட்டேன், அவரை பற்றி அனுப்புறேன். அவர் பண்ண பேட்டிகள் தென்பெண்ணை சவாலியில் வந்து பேட்டி எடுத்தார். அதுக்கப்புறம் அவர் நடித்தது அதை வந்து எனக்கு அனுப்பியிருந்தார். மாஸ் இளைஞர், வளர்ந்து வரும் கலைஞர், அதை நாம் வாழ்த்துவோம். இன்னும் நிறைய நீங்கள் சிகரங்களை தொடரும். அதற்கு நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கோம். எங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து பண்ணுங்கள். நன்றி. அடுத்ததாக விஷ்ணு கரெக்டா 2019 கொரோனாவுக்கு முன்னாடி என்கிட்ட வந்தார். ஒரு 4 பேர் கூட்டுன்னு, சார் ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு. பண்ணிடலாம் அப்படின்னு. என்ன பாட்டு அப்படின்னு. சார் இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு பாட்டு. அப்படியே யாரும் பண்ணாத பாட்டு எப்படி நம்ம பண்ணுறோம்? இல்லை சார், நம்ம பண்ணி பார்க்கலாம் சார். சரி பண்ணியே பார்க்கலாம், மாடியும் பார்க்கலாம், ஆடியும் பார்க்கலான்னு. சரி என்ன சார் அப்படின்னு. சார் இது வந்து ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள உறவு, அது சம்மந்தமான ஒரு, அதாவது ஆனந்த யாழை மீட்டிங் அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ். அது வந்து அப்பாவுக்கும் பெண்ணுக்குள்ள தொடர்பு, இது அப்பாவுக்கும் பையனுக்குள்ள தொடர்பு சார் சொல்லிட்டு இன்னும் 2 நண்பர்கள் நிறைய ஞாபகம் இல்லை. கிரி அவனை கூப்பிட்டு இருந்தார். அவினாஷ் நம்ம இது என்ன அவர் கேமராமேன், அவரோட நம்பர் ஒருத்தர் ஐஸ்வர்யா கேமராமேன், ரேப்பர் பங்கு யாருன்னு அவரு எனக்கு கூப்பிட்டு வந்தார். அப்போ தான் எனக்கு கொரோனா வந்து சீரியஸ் ஆகிட்டு ஒரு 3 மாதம் பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு உட்காந்துருக்கிறேன். மாஸ்க் போட்டு அவங்க அந்த பக்கம் உட்காந்து நான் இந்த பக்கம் பேசுகிறோம். சரிங்க நான் லிரிக் அனுப்புகிறேன், பண்ணிக்கலாங்க சார். எவ்வளோ சார் பண்ணிருந்தேன் நான் சொன்னேன். இது நல்லா ஹோஸ்டில் பண்ணியிருந்தேன், இனிமேல் நான் காசு தாங்க இதில் ஆகணும். சரி சார் பண்ணிடலாம் சார், அதே பண்ணிடலாம்னாரு. ப்ளீஸ் கேட்குறாருன்னு கேட்டார். நிரஞ்சன் பண்ண அவர் பிடிச்சிருந்தார், சுதந்திரம் பண்ண நான் பிடிச்சேன். ஆர்வி பொறுப்பு சார் போய் பாருங்க. சரிங்க சார், உடனே அவர் ஒரு டியூன் கம்போஸ் பண்ணி லிரிக் நான் அனுப்புகிறேன். இவங்க போய் இவங்க வீட்டுக்கு போய் சேர்த்துல லிரிக் அனுப்பி போயிடுச்சு. சார் சூப்பராக இருக்கு சார், பண்ணிடலாம் சார் சொல்லிட்டு அவர் அதுக்கு முன்னாடி இவங்க வீட்டுக்கு போய் சேர்த்துல லிரிக் டியூன் போட்டு எனக்கு அனுப்பிட்டார். ஆர்வி பொறுப்பு சார் அப்படி நட்பானவர், நல்ல ஒரு கலைஞர். அவர் வந்து ஒரு சேனல் வந்து நேர்காணல் பண்ணியிருந்தார். இங்கே சயின்ஸ் பார்க்க ஆரம்பித்த புதுசில் அவர் எடுத்தார். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இது எந்த லொக்கேஷன் ப்ரோ அப்படின்னா. இது என்ன ஒரு இல்லை, நம்ம திருவண்ணாமலை தாங்க. திருவண்ணாமலை லொக்கேஷன். ஆமாம் சார், சயின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சூப்பர், நம்மளும் ஒரு நாள் நம்ம ஷூட் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். அப்போ நிறைய கேள்விலாம் கேட்பேன். ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த நிகழ்ச்சியை. விஜயவா கொண்டுப்பான நான் ரசித்த திருவண்ணாமலையுடைய கலைஞர் அவர்களுக்கு வருகை வரவேற்கிறோம். அடுத்ததாக நடுவில் ஒருத்தருக்காரா வெளிச்சிட்டு தெரியலைங்க, கொஞ்சம் என்ன திருச்சி வழி தான் மகன் இருக்குது. வினோத்து தான் நாங்கள் கூப்பிடுவோம். ஏன்னா என்னுடைய ஓட்டு குடும்பப்படுத்த நடிக்கிறதுக்காக யார் கோபி அறிவுப்படுத்தினாங்க. அந்த ஓட்டுடைய கதை இருந்தவர். இப்போ நீங்கள் பார்க்க போகிற முதல் படம் அந்த ஓட்டு தான். நான் இயக்கிய முதல் குறும்படம். அந்த குறும்படத்துக்கு முன்னாடி நான் ஒரு 10-12 பாட்டு எழுதிட்டேன். அப்போ வந்து வாங்கன்னு சொன்னால் என் கடைக்கு வந்து இப்போ நன்னாரி வினோத்தாக அவர் பரிணாமம் வளர்ச்சி பெற்றிருக்கிறார். அந்த படத்தை கொடுத்தது கோபிநாத், என் நண்பர் தான், எஸ் கோபிநாத். இந்த ஓட்டு படத்துக்கு அவர் தான் கதை எழுதினார். 2 பேரும் உட்காந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நான் டைரக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்போ வந்து வந்தார். சார் சொல்லுங்கள் சார், என்ன பண்ணணும், ஒரு கேரக்டர் பண்ணணும், என்ன சார் ஓட்டு 100% எலெக்ஷன் அவேர்னஸ், எல்லோரும் ஓட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்க சார், பண்ணிக்கலாம் சார். டைலாக் கண்டுபிடிக்கிறேன் சார், நான் அந்த காஸ்டியூம் மாற்றணும், நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி இருங்க, நீங்கள் ஸ்பாட் பண்ணுங்க சொல்லிட்டு அப்போ கேட்டுட்டு போயிட்டாரு. போன பிறகு ஒரு 1/2 மணி நேரம் அவர் ஃபோன் பண்ணுறாரு. சார் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்களா, நான் கடைக்கு வரட்டுங்கிறாங்க. ஆமாம், நான் ஹெல்ப் இல்லாமல் இருக்கேன், நான் தனியாக தான் போராட்டிருக்கேன், கோபி ஒரு ஜீவன் வந்து உட்காந்து வாங்க அப்படின்னு. உடனே வந்தார். அவரே எல்லாருக்கும் ஹீரோயின் சார் காஸ்டியூம் என்ன நான் கேட்டு அவங்க சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணார். அன்றையிலிருந்து எங்களுடைய நட்பு தொடர்கிறது. நன்னாரி நடிகர் அவர்களுக்கு திருவண்ணாமலை முகம். சமீபத்தில் நீங்கள் லால் சலாம்னு ஒரு படம், அந்த படத்தில் ஒரு மெயின் வில்லனுடைய கூட வந்திருக்காரு. இப்போ அடுத்து பூங்கா நகரம் ஒரு திரைப்படத்தில் ஒரு முக்கியமான வில்லன் கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காரு. பராரின்னு ஒரு படம், திருவண்ணாமலையுடைய எழில் அவர்களுடைய படத்துலேயும் ஒரு முக்கியமான கேரக்டர், போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ கூடிய விரைவில் இந்த படங்கள் லால் சலாம் வந்து போயிடுச்சு. பராரி இன்னும் பூங்கா நகரம் அடுத்த மாதம் மே மாதம் ரிலீஸ் ஆகும் போது அங்கே நம்ம வினோத் அவர்களை உங்கள் சார்பாக அவர் மவுண்ட் ரோட்டில் வந்து முக்கியமான நிர்வாகி, நானும் அதில் இருக்கேன். அதனால் நாங்களே எங்களை வரவேற்க நல்லா இருக்காது. மற்ற கலைஞர் சார்பாக காப்பா மற்றும் கீத பாரதி கலைஞர்கள் வினோத் அவர்கள் வரவேற்க நல்லா இருக்குது. அடுத்ததாக இந்த பக்கம் வந்து என் ஒய்ஃபோ நடுவில் வந்து இருக்காங்களா, புதுக்கடல் அதிகாரி, அவங்க யாருமே தெரியலைங்க. யாருங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, புதுசாக இருக்காங்க. டைரக்டரா? நானும் டைரக்டர் தான். இந்த நிகழ்ச்சி அதாவது 2 குரூப் இல்லைங்களா, அதில் வந்து முதல் படம் வந்து ஓட்டு, நான் இயக்கின ஒரு படம், என்னுடைய முதல் குரூப் படம். இன்னொரு படம் வந்து அவங்க தான் புளு கலர் இருக்காங்க, அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. புளு கலர் சுடிதார் ஏச்சு இல்லைங்கம்மா, லாவண்யா இல்லையா, புள்ளி அப்பா பேர்
ஏன்னா இப்போ எல்லாருமே லேடிஸ்லாம் அவங்க பேர் மட்டும் வச்சுக்க மாட்டாங்க, கூட வந்து ஏதோ ஒரு பேர் சேர்த்தா தான் அவங்க ஃபேமிலியில் ஆகிறாங்க. லாவண்யா அருண் பாலாம்பிகை, லாவண்யா அருண் பாலாமணி அவர்களை திருவண்ணாமலைக்கு முதல் வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரி அவர்களை வருக 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 என்று வரவேற்கிறோம். இவங்க வேற யாரும் இல்லைங்க, யாராவது எழுப்பிச்சு வருக வருக வரவேற்கிறேன். அவங்க யாரும் அவங்க எப்படி சொன்னாதான் சார் எங்களுக்கு தெரியுன்றீங்களா? இந்த வாக்குரிமைன்னு சொல்லிட்டு இன்னொரு படம், முதல்ல என் படம் ஸ்கிரீன் அவங்க படம் ஸ்கிரீன் ஆகுது. இவங்க வந்து திருவண்ணாமலை சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்காங்க திருவண்ணாமலைக்கு. சென்னை SRM கல்லூரியில் விஸ்காம் ஃபைனலில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. உண்மையிலேயே நான் சொல்கிறேன், என் படத்தை விட அவங்க படம் ரொம்ப நல்லா இருந்து ப்ரொஃபஷனலாக இருக்குது. அந்த ப்ரொஃபஷனலிஸ்ட் தான் இன்னும் நான் கற்றுக்கிட்டு வரேன். உங்கள் படத்துலையும் கற்றுக்கினேன் நிறைய. அதாவது ஒரு சின்ன விஷயத்தை ஒருத்தர் சொல்லிட்டு போனால் கூட அவங்க கூட பெரிய ஆள் நான் நினைப்பேன். அப்படி பிதாமகனாக இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இங்கே இருக்க எல்லாருமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நான் சக கலைஞராக உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். அதனால் நீங்கள் இன்னும் பல சிகரங்கள் இங்கே திருவண்ணாமலை தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. இது வந்து மவுண்ட் அருணமலை, சிவந்த மலை, உலகத்தின் மையமே இங்கே தான். இங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சது. அதனால தான் நீங்கள் திருப்பி இங்கே தேடி வந்துருக்கீங்க. உங்களுக்கு மோட்சம், இந்த மோட்சம் வாழக்கூடிய இந்த ஜென்மத்தில் நீங்கள் பல சிகரங்களை தொட போகிறீங்க. அது முதல் சிகரம் திருவண்ணாமலை தொட்டுருக்கீங்க. வாழ்த்துக்கள். திருவண்ணாமலை சார்பாக வருக வருகின்ற அன்பு சகோதரி லாவண்யா அவர்களை வருக வருகின்ற வரவேற்கிறோம். குறுப்படம் அவங்க எடுத்திருக்காங்க, அந்த படத்துக்காக அவங்களை பாராட்டுறோம். அடுத்ததாக என்னுடைய ஒய்ஃபு அவங்க வந்திருக்காங்க, சுஜாதா சரவணன். அவங்கள வந்து ஒரு நடிகையாக கூட எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு அந்த கோட்டு படத்தில் ஒரு கேரக்டர் இல்லைன்னு போது எப்பா நீ வந்து உட்கார ஆள் இல்லைப்பானே, ஐயோ பாவா நல்லா நடிக்க மாட்டேன் விட்டுருக்கேன். நீ ஒன்றும் நடிக்க தேவையில்ல, அதுவும் மற்றவங்க நடிப்போம், உங்கள்கிட்ட நான் நடிக்க மாட்டேன். ஒரு ராட்சஸ் என்னப்பா தயவுசு நீ வந்து உட்கார தலையை திருப்பி பேச அது மட்டும் போதுன்னு என்ன பண்ணி தொலைவிட்டு வந்துட்டேன் உட்காரன்னு சொல்லி நடித்தாங்க. அதை நடிகையாகவும் ஆகிட்டேன். என்னுடைய மனைவி சுஜாதா சரவணன் அவர்கள் ஒரு பள்ளியில் வந்து லைப்ரரியாகவும் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகிறவர்கள். அடுத்ததாக அண்ணன் ஏழுமலை, திருவண்ணாமலையுடைய இன்னொரு முகம், கலைஞர், நாட்டுப்புற நாடக சங்கத்தின் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகி, செயலாளர், திருவண்ணாமலை நகரத்தினுடைய செயலாளர் அண்ணன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்னும் நிறைய பேரை நாங்கள் எதிர்பார்த்தோம். அந்த புத்தகமாக வந்து இருக்காங்க. வரணும். இப்போது நிகழ்ச்சி ஆரம்பிக்குது. நீங்களும் ரொம்ப நாள் பேசினா எப்படிங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நடுவில் என் ஒய்ஃப் காமிக்கிறாங்க, ஏங்க வந்துருக்கு கேமரா எடுத்துருக்காரு, அவர் வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு. இவர் யாருன்னா, இவர் வந்து சாதாரண ஆள் இல்லைங்க, இவர் பெரிய ஆள். இவரை பற்றி பேச அது ஒரு நாள் நிகழ்ச்சி வைக்கணும். அன்பு சகோதரர் வந்து முருகன் காப்பா மூலியமா தான் எனக்கு அவர் நண்பர் ஆனார். முருகன் வந்து வாங்க கேமராவில் கவர் ஆகலை, அதனால கேமரா நீங்கள் சொல்கிறாங்க. முருகன் வந்து இப்போ தமிழ்நாட்டே வந்து ஒரு 35-40 வருஷம் கலக்கின ஒரு இவர் பாருங்க. வீரப்பன் வரதுல எனக்கு முதல் நக்கு தான், அவர் நக்கீரன் பேர் தான் முதல்ல வருது. வீரப்பன், அந்த வீரப்பனுடைய வாழ்க்கை வரலாறு வந்து எடுக்கும்போது வீரப்பனுடைய அப்பாவை நடித்த கோசி முனுசாமின்ற அந்த கேரக்டர் பண்ண அந்த வெப்சீரியில் நடித்த ஒரு நம்முடைய மண்ணின் மைந்தர். ரொம்ப எளிமையாக சாதாரணமாக இருக்கார். ஆனால் மிகப்பெரிய உயரங்களுக்கு சொந்தமானவர். மிகப்பெரிய உயரங்கள் ஏற்கனவே தொட்டுவிட்டார். அதை ஃபஸ்ட்டுலேயே போடும்போது இவர் வந்து அப்சஸ் போயிட்டார். அப்படி ஒரு அருமையான மனிதர், எளிமையான மனிதர். இவர் வந்து என்கிட்ட ஒரு நாள் பேசினார். அவர் பேசி முடிச்சோடனே நான் வீட்டில் உட்காந்துருந்தேன். அவர் சிரிச்சுருந்தார், ஏன் சார் எனக்காக நீங்கள் எழுதுறீங்கனாரு. உங்கள் இடத்துல நான் என்ன வச்சு பார்க்குறேன் சார் அப்படின்னு. ஏன்னா 97 நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்ச பிறகு கோடம்பாக்கத்தில் அதேமாதிரி 10 ரூமில் ஒரே பானை தண்ணி, ஒரு நாளைக்கு ஒரு டீ, அப்படி வாழ்ந்த வாழ்க்கையை இப்போ அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. குடும்பம் எதுவுமே இல்லை அவருக்கு, கலை தான் அவருடைய குடும்பம் வாழ்ந்துருக்காரு. அப்படிப்பட்ட அன்பு சகோதரரை இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களுக்கு அறிவிப்பதில் பெருமை அறிகிறேன். இந்த படத்தில் நடிங்க, வாங்க எல்லா படத்துலையும் நடிங்க. இந்த இந்திய சினிமாவில் ஹாலிவுட் படத்தில் கூடியர்கள் அவர் நம்ம ஒரு கேரக்டரில் பார்க்கலாம். அவ்வளோ திறமை இருந்தாலும் மனிதர். அவர் நாங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். முதல் ஆளை இவர் தான் வந்திருந்தார். நாங்கள் ஆட்டோவில் வந்து இறங்கும்போது இவர் தான் முதல்ல இருந்தார். அது மட்டும் இல்லை, சைக்கிளில் ஓட்டுறாரு. அதனால் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டு சொல்லுவோம். 9 மணிக்கு வந்துட்டார். என்ன சொல்கிறார் பாருங்க. அதனால் சைக்கிளை நம்ம யாரும் யூஸ் பண்ணல. அதனால் இப்போ ஒரு சின்ன டிப்ஸாக சொல்லிக்கலாம். தயவு செஞ்சு நடந்து போங்க, பக்கத்தில் உள்ள கடைகள்லாம் சைக்கிள் ஓட்டு போங்க, ஓகேங்களா? நல்ல ஒரு உடற்பயிற்சி. அதனால வந்து இப்போ நம்ம டேரெக்டாக படத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். போயிடலாங்களா? குறும் படம் தான், 5 நிமிஷம் நடந்தே போயிட்டு பாருங்க, ஞாபகப்படுத்துறீங்க. ஆமாம், அதாவது ஓட்டு குறும் படத்தில் வந்து ஒரு சின்ன பாப்பா கேரக்டர் இருக்கு. அதுதான் வந்து ட்விஸ்ட்டு. அந்த படத்தை ட்விஸ்ட் பண்ணுறது அந்த ஸ்டோரி ஃபுல்லாத்தையும் அந்த பாப்பா தான் ஹேண்டில் பண்ணுறது. அதான் நெகட்டிவ் போகுது, யாரோ வேணுங்க. அதுக்கு சார் பண்ணிடலாம் சார். யார் நம்ம அண்ணாடி என்னது அப்படியே ஆளுங்க சார் தோசை தூக்கி ஓடுறாங்க சார். நான் தூக்கி ஓடுறேன் பார்த்தா இந்த பாப்பா எங்கே இருக்குது, அந்த பாப்பா
சகானசி சார் யாருங்க நல்லா இருக்கு பாப்பா அழகா இருக்கு யாருன்னு கேட்டேன். சார் என் அண்ணன் போட்டாங்க சார் நடிப்பாங்க சார். நீங்கள் சொன்னீங்கன்னா எதுவும் பண்ணுவாங்க சார் நடிக்கலாம் சார் நடிக்கலாம். அம்மா ஏதாவது பேசுமா அப்படின்னா எதுவும் பேசுமா அப்படின்னு பேசுவானோடனே நீங்கள் எதாவது சொல்லி கொடுத்தா நான் பேசுறீங்க டேரக்டர் நீங்கள் எதாவது சொன்னால் நான் பேச முடியாது அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு ஒரு டைலாக் அந்த படத்தில் வர டைலாக் சொன்னோடனே அப்படியே நான் ஒரு மாடுலேஷன் பண்ண மொக்கையாக தான் இருக்குது. ஆனால் அது ஒரு மாடுலேஷன் பண்ணி பாருங்க வேற லெவல். அம்மா நான் உங்கள்கிட்ட கட்டிக்கிறமா சொல்லிட்டு குட்டி சாவித்திரி அப்படின்னு நான் பட்டம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தொடர்ந்து நிறைய பாட்டு பாடியிருக்கு என்னுடைய ரெக்கார்டிங்கில். ஹரியானா அதில் பாடியிருக்கு. மண்ணினி வந்து செல்வது ஒரு மழை நீ பண்ணுங்க நீங்களும் கோரஸ் பாடுறீங்களா எல்லாரும் பாடியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அவங்க என்னமா நீங்கள் பாட்டு பண்ணு ஸ்வேதா அவங்க வந்து வினோதா அவருடைய அண்ணன் பொண்ணு தான். ஸோ இது குட்டி பாப்பா சகானசி வந்து சூப்பராக பண்ணியிருக்கோம். அதை வந்து நீங்கள் சொல்லணும். நான் சொல்லோட டைரக்டராக பாடுறவராக ஃபஸ்ட்டு படம் இப்போ வந்து அவளால் எதிர்பார்த்து கொண்டு இருக்குது ஓட்டு நான் இயக்கிய குறும்படம். கதை வந்து என்னோட நண்பர் எஸ் கோபி. திரைக்கதை வசனம் இயக்கம் நான் தான். இசை வந்து அண்ணன் ஹரிசங்கர் திருவண்ணாமலையுடைய ஹரிசங்கர். சின்ன ஹரி பெரிய ஹரின்னு இவர் பெரிய ஹரி அவர் பண்ணியிருக்காரு. படத்தை போடலாமா?